ஹலோ நண்பா! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் வீடியோஸ இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறோம். அத வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டியூட்டோரியல் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதில நாம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெம்ப்ளேட் அண்ட் மற்ற பிஎன்ஜி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் 19:16 வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து வேணுமோ அந்தளவு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தாங்க இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேறு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். லேயர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயரை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண போகிறேன். அதை இதில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த பிளெண்டிங்கில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்துருக்கும். அது உங்களுக்கு எந்த தூரம் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளே பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ப்ளே பட்டன் தான். பட் நம்ம வேறு கலரும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம முன்னே யூஸ் பண்ண அந்த கலரே வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அந்த ப்ளே பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளே பட்டன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி ப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து வைக்கிறேன். ஸோ சென்டரில் வச்சுட்டேன். சென்டரில் வச்சுட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி ஃபாண்ட் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஆட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னும் நீங்கள் ஏதாச்சும் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி டூப்ளிகேட்டாச்சும் லேயர் கொடுத்து இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜெட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன்லேயும் வந்து இருக்கும். அது வீடியோ லேயரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி டிம்மாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம்மாக வர மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சாங்குக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்கள் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். அதில் உங்களுடைய மியூசிக் எங்கே இருக்குதோ ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னும் பண்ணலாம். பட் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வந்து குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ
அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கைன்மாஸ்டர் டியூட்டோரியல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்கல் மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் டெய்லி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய் கைஸ். நன்றி.